தான் வருது. ஆனா நீ என்ன பண்ற? கொடி ஏற்றும் போது, தேசிய கொடி ஏற்றும் போது நீ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பக்கத்துல வந்து ஏதோ ஒரு நடிகையை உட்கார வச்சிருக்க. என்ன சொல்றது? கூகுள்ல வந்து சங்கீதான் தான் வருது. அவர்களும் விஜய் அவர்களும் திரைத்துறையில ஒன்றாக நான் பயணிச்சாங்க. அததான் சொல்றேன் முறையில சார். நான் என்ன சொல்றேன், திரைத்துறையில வேலை செய்யட்டும், வீட்டுல வேலை செய்யட்டும், இது முக்கியம் இல்லை சார். அந்த வரிசையை யாருடைய வரிசை தெரியுமா? மனைவி, அந்த அந்த முன் வரிசை வந்து அந்த யார் சிஎம் கொடியேற்றுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தார் உட்கார்ற வரிசை. அதுல திரிஷாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேட்கறேன் நான். நீங்க திரிஷாவை நீங்க வந்து மாளிகை வாங்கி கொடுங்க, இல்ல வேற எதோ வேணா பண்ணீங்க நீங்க. அது நமக்கு அது உன்னுடைய பர்சனல் விஷயம், நான் கேட்கல. நான் இது தேசிய கொடி ஏற்றக்கூடிய நேரத்துல குடும்பத்தார் மட்டும் அமரக்கூடிய முதல் வரிசையில் திரிஷாவை ஏன் உட்கார வச்சீங்க? அவங்க அம்மா ஏன் உட்கார வச்சீங்க? இப்ப நான் கேட்டேன், சீமானை மட்டும் கூகுள் தேடி பாருங்க, டுபாக்கூர் அரசியல்வாதின்னு வருதுன்றிய. நான் கூகுள்ல தேடி பார்த்தேன், விஜயுடைய மனைவி யாருன்னு, சங்கீதான் தான் வருது. ஆனா நீ மனைவின்னு சொல்லிட்டு எவரையோ உட்கார வச்சிருக்கியா? இதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லலையா? அவங்க சொல்லலையா அந்த மாதிரி?